நீங்க எவிக்ட் ஆகிறதுக்கு முந்தின நாள் முத்துக்குமரன் வந்து ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தார். அதாவது ஒரு குட் சோலா இருந்துட்டு இருக்கிறாரு. அதாவது ஜெஃப்ரி வந்து ஃபர்ஸ்ட் இவர் கூட இருந்தார், சத்யா கூட இருந்தார். அதுக்கப்புறம் ஒரு கோவா கேங் போயிட்டாரு. ஆனா அந்த விஷயத்தெல்லாம் பெருசா எடுத்துக்கல சத்யா. கூலா எடுத்துக்கிட்டாரு. ஒரு மெச்சூரிட்டி இருக்கு. அவர் வந்து குட் சோல். ஆனா அந்த குட் சோல் அந்த கேமுக்கு ஃபிட்டன் ஆகாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார். அந்த ரீசன் நீங்க பாத்தீங்களா? இல்ல அது வந்து அதுவுமே ஒரு ரீசன் நினைக்கிறீங்களா நீங்க எவிக்ட் ஆனதுக்கு? இல்ல அது நான் ரீசனா மேபி இருக்கலாங்க. நான் இதுக்கு நானே செல்ஃப் டப்பா அடிச்சுக்க விரும்பல. குட் சோல். எனக்கு தெரிஞ்ச கேமை நான் ஆடினேன். நான் இதுதான் எனக்கு இருந்த கேம். எஸ்பெஷலி எனக்கு ஜெஃப்ரி வந்து வளர்ந்து வரணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. அது நான் ஸ்டார்டிங்ல இருந்தே எனக்கு அவன் மேல ரொம்ப ஒரு கனெக்ஷன் எப்பவுமே. ஏன்னா அவன் யூஸ்வலா வந்து அந்த சென்னை டு அந்த வேளாங்கண்ணி டு சென்னை அந்த சாங்லாம் வந்து பத்தி சொல்லுவான். எல்லாமே வந்து என்கிட்ட ஷேர் பண்ணுவான். நான் இது பண்ணியிருக்கேன் மச்சான், அது பண்ணியிருக்கேன், இது பண்ணியிருக்கேன். இத்தனைக்கும் அது குட்டி பையன் தான் என்னோட. ஆனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவனை. ரொம்ப பிடிக்கும். அதனால தான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் வந்து நான் என்ன சொன்னேன்னா, நான் டாஸ்க் வச்சு எதுவுமே நாங்கள் பேச விரும்பல. ஏன்னா அதுக்கு முன்னாடி அருண் வந்து டாஸ்க் பத்தி பேசி ஈஸி கொண்டு நான் நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் ஜெஃப்ரி கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. நான் அதுலயும் தெளிவா இருந்தேன். எனக்கு டாஸ்க் பத்தி எனக்கு தெரியல, நான் சொல்ல விரும்பல. எனக்கு அவன் வளரணும்னு ஆசையா இருக்கு, அதனால நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தது அதான். அதான். ஸோ இது வந்து இப்படிதான் இருக்கணும், அப்படிதான் இருக்கணும் என் மைண்ட்லேயே இல்லை. நான் இப்படிதான், அவ்வளவுதான்.